ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். வீடு வாசலாம் பெருக்கி தள்ளிட்டேன். நாளைக்கு வந்து இந்த பெட்ஷீட்டு துணி எடுத்துகிட்டு வேறு மாற்றணும். எங்கெங்கெல்லாம் நான் துணி காய போட்டிருக்கு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக துணி காய போட்டாச்சு துவச்சி. அதுக்கப்புறம் வீடு வாசலாம் பெருக்கி தள்ளிட்டேன். நாங்கள் வந்து பால் சூடு பண்ணுவோம். இந்த குக்கர் வந்து இருந்த இடத்துலையும் நம்ம வைக்கணும். எங்கே எடுத்தோமோ அங்கேயே வைக்கணும். பட் எனக்கு வந்து கிச்சனில் வந்து நிறையா ஸ்லாப் இல்லைன்னா வந்து அங்கேயே வச்சுக்குவேன். இங்கே வந்து துணி மட்டும் வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்லாப் அங்கே இல்லை. அதுதான் யூஸ் பண்ணாத இடத்துல தான் ஒன்றுத்துக்குமே உபயோகத்தில் இல்லாத ஒரு இடத்துல தான் ஸ்லாப் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ரூமுக்கு இது தேவையா? இருக்கலாம், தேவை தான். இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஸ்லாப் வந்து அது கிச்சனில் வச்சுருந்தாக்கா சூப்பராக இருந்திருக்கும். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்லாப் வந்து கிச்சனில் வச்சுருந்துச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். இது மட்டும்தான் ஸ்லாப்பு. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ரூமில் பெரிய ஸ்லாப் இருக்குது. அந்த பெரிய ஸ்லாப்பு வந்து எந்த இடத்துல வச்சாக்கா சூப்பராக ஜாமான் எல்லாம் இங்கேயே அடைக்கிருந்துருக்கலாம். இங்கே 3 ஸ்லாப் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் கொண்டு போய்ட்டு வீட்டில் ரூமில் வைக்க வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை. ஸோ இந்த ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து நான் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். டைரி மில்க்கு ஸ்லாப். ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. குப்பை இருக்குது. நாளைக்கு போகும்போது கொண்டு போய்ட்டு குப்பையை கொண்டு போய் தூக்கி போடணும். பால் வச்சுருக்கேன். எனக்கும் முருகருக்கும் பால். நைட் டைமில் இந்த சஷ்டி வந்ததுனால நைட் டைமில் முருகருக்கு பால் வச்சு தான் தூங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவருக்கு கொஞ்சம் பால், எனக்கு கொஞ்சம் பால், அவ்வளோதான். பாயில் படுக்கிறது கிடையாது, செருப்பு போடுறது கிடையாது. ஸோ புது துணியை பெட்ஷீட் மேலே போத்திக்கிட்டு தான் தூங்குறது, தலைக்காணி இல்லாத. ஸோ ஓகே, ஏற்றி நாளைக்கு சரியா? சரி, நம்ம முருகருக்காக நம்ம இருக்கும் போது நம்ம இன்னும் அதை குறை சொல்ல முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய வேலை விட்டு வந்தோன்னே இதுதான் என்னுடைய வேலை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக என் சேனல் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தாக்கா தயவு செஞ்சு பெல்லை மட்டும் தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்கள் தினமும் பார்க்க முடியும்.